கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலோஹிம் விடுதலின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பளவு பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த காலை நேரத்தில் அந்த உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி நம்ம பாடப்போகிறோம். இதுவரை கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இனியும் அவர் உதவி செய்வார் ஒரு பெரிய நம்பிக்கையோடு எல்லாம் வச்சு நம்ம கையில் தட்டி பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமா கையில் தட்டி எல்லாம் சேர்ந்து ஆமென். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவை நீங்க தான்ப்பா. என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா. இல்லத்தின் எல்லாமே நீதானையா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லத்தின் எல்லாம் நீங்க தான்ப்பா, நீதா. என் தேவையெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே. எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவன், எங்களுக்கு உதவி செய்கிறவன் நீங்க ஒருவர் மாத்திரமே. என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் என் தேவையெல்லாம் நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்பா. கண்கள் மூடி சொல்லுவோமா, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நீங்க மாத்திரம் எனக்கு போதும்பா. இதுவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே, இதுவரை எங்களை பாதுகாத்தீரே, இதுவரை எங்களை அபிஷேகித்தீரே. அந்த உன்னத ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசர், இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. ஆண்டவரே, எங்களை உதவி செய்ய வல்லவர். ஆபத்து காலங்களில் எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று சொல்லி பெயரிட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. இஸ்ரவேலின் மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். அங்கே சாமுவேல் வந்து
ஒரு ஆட்டை அடித்து பலி செலுத்தி அங்கே அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறதானே அந்த பெலிஸ்தனுடைய எல்லா வல்லமைகளுக்கும் கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். விடுவித்த பிற்பாடு அந்த எதிரிகள் மேல் இடிமுழக்கம் உண்டாகி அவர்கள் எல்லாரும் நொறுங்குண்டு மரித்து போனார்கள். அப்பொழுது அங்கே கர்த்தருக்கென்ற ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபெனேசர் என்று சொல்லி பெயரிட்டார்கள். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு விரதம் அநேக நெருக்கங்கள் இருக்கலாம், அநேக எதிர்ப்புகள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு நெருக்கம் இருந்தது உண்மை, ஒரு பிரச்சனை இருந்தது உண்மை. ஆனால் இந்த நெருக்கத்திலும் இந்த பிரச்சனைகளிலும் கர்த்தரே அவர்களுக்கு உதவி செய்தார். அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு தேவை அதிகமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார், தம்முடைய அற்புதத்தை அந்த இடத்துல கர்த்தர் நிறைவேற்றினார். ஆண்டவர் எங்களை விடுவித்தார், கர்த்தர் எங்களை அபிஷேகித்தார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க, எபெனேசர் என்று. எபெனேசர் என்று சொன்னால் கர்த்தர் உதவி செய்கிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறது என்னுடைய பிள்ளைகளே, உதவியற்று நிற்கிறீங்களா? யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எங்கள் குடும்பத்துக்கு யாராவது ஒரு நபர் உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி உதவியை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீங்களா? உதவி வருகிற கண்மலையாகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களா? நிச்சயம் அந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறார். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 60வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் நமக்கு உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதாங்க. கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் தான் உங்களை என்னை தூக்கி எடுக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்ய போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்கலாம். மத்தேயு 15:25. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் பணிந்து கொண்டாள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த ஒரு கானானிய ஸ்திரீ வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னுடைய பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனை படுகிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவள் உதவி கேட்டு அவள் கடந்து வருகிறாள். பிசாசினாலே என் மகள் கொடிய வேதனை படுகிறாள். பிசாசின் போராட்டம், அது நிமித்தமாக ஒரு கொடிய பிரச்சனை, அதில் ஒரு விடுதலை இல்லை, வைத்தியம் செய்து ஒன்றும் நடக்கலை. எங்கெங்கேயோ அந்த ஸ்திரீ போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த ஸ்திரீயானவள், அந்த கானானிய ஸ்திரீ, அவள் இயேசுவினிடத்தில் வந்து அவள் சொல்லுகிறான், என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஆண்டவரே எனக்கு வந்து என்ன செய்யும்? உதவி செய்யும் என்று சொல்லி அவள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்கள் நான் என்ன செஞ்சுருப்போம்? முறுமுறுத்திருப்போம். இவர் ஒரு இயேசு தானா? இவர் ஒரு தேவகுமாரன் தானா? ஏன் இப்படி பேசுகிறார் என்று சொல்லி முறுமுறுத்து கடந்து போயிருப்போம். ஆனால் அவள் அப்படி கடந்து போகவில்லை. அவள் சொன்னது என்னவென்று சொன்ன, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் பதில் சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளே இந்த ஸ்திரீயை போல ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி 28வது வசனத்தை இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன பொழுது அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். இந்த ஸ்திரீயானவள் கானானிய ஸ்திரீ தான். அன்றை பற்றி முழுமையாக அறிந்தவளான்னு தெரியலை. நான் இயேசுவை நம்பி வந்த பொழுது இயேசு அந்த ஸ்திரீக்கு உதவி செய்தால். பிரியமானவர்களே, அன்று உதவி செய்தால் எனக்கு நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? உதவி செய்வார். பலவீனங்களில் உங்களுக்கு இருக்கிறதான பிசாசின் போராட்டங்களில் விடுவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. அதே நேரம் மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அங்கே ஒரு மனுஷன், ஊமையான ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மகனை பிசாசு அநேக நேரங்களில் நுரை தள்ளி பல்லை கடித்து என்ன செய்கிறான்? சோர்ந்து கீழே விழுகிறான். அப்பொழுது அவர்களை இயேசுனிடத்தில் கொண்டு வந்த பொழுது இயேசுனுடைய சீடர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியலைன்னா அந்த மனுஷனுடைய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை.
அப்பொழுது அந்த மனுஷனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவனை இயேசுவை கண்ட உடனே அவனுக்குள் இருக்கிற ஆவி அவனை அலக்களித்து நுரை தள்ளி கீழே விழுந்து புரண்ட ஆரம்பித்தான். அப்பொழுது அவனுடைய தகப்பன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இவனை கொல்லும்படி அநேகந்தரம் இந்த போராட்டமானது இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளினது. எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷன் கேட்கிறான். பாருங்க, பிள்ளை படுற பாட தகப்பனால் பார்க்க முடியல. வேதனை, கொடிய வேதனை. ஆனால் அந்த நேரத்தில் அவள் இயேசுவினிடத்தில் வந்து அந்த மனுஷன் கேட்குறான், ஆண்டவரே, என் மகனுக்கு உதவி செய்ய உம்மாலே ஆகும். அவன் கேட்ட உடனே இயேசு என்ன செய்தான்? 23 வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்த மனுஷன், ஊமையும் செவிடுமான ஆவியை பிடித்திருந்த அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றினார். பிரியமானவர்களே, அந்த தீயிலும் தண்ணீரிலும் ஊமையான ஆவியிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கொடிய வேதனைப்பட்ட அந்த மகளுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எபிரேயர்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் பாடுகளை அனுபவித்திருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சோதிக்கப்படுற உங்களுக்கு எனக்கும் அவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறாருங்க? உதவி செய்கிறவராக இருக்கிறார். உதவி செய்கிற தெய்வம் இயேசு உங்க கூட இருக்கிறார். ரோமர்களின் புஸ்தகம் 8 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு என்ன செய்கிறாருங்க? உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உதவி செய்ய போகிற. என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க, என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனைகளில் இருக்கிறீங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கண்களை மூடு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இதுவரை உதவி செய்தீங்க. அந்த கானானிய ஸ்திரீ கேட்குறான், என் பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசுவே வந்து என் பிள்ளை என்ன செய்யுங்க, சுகமாக்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு அவளுக்கு உதவி செய்தாள். தீயிலும் தண்ணீரிலும் ஊமையான அந்த ஆவி அவன் அலக்களித்துட்டே இருந்துச்சு. இயேசு அங்கே உதவி செய்தார். பலவீனங்களில் உதவி செய்வாருங்க. சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் உதவி செய்வாரு. எபினேசர் உங்க கூட இருக்கிறார். தேவைகளில் உதவி செய்வார். ஒரு பெரிய நெருக்கம் இருக்கு, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, கர்த்தர் உதவி செய்வார். உதவி செய்கிற கண்மலை இயேசு உங்க கூட இருக்கிறார். உதவி வரும் கண்மலை இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். தாவீது சொன்னபடியே எங்களுக்கு உதவி வருகிற கண்மலையாகி கர்த்தரிடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி கடந்து வரட்டும்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தொழிலின் காரியத்தில் எங்களுக்கு ஒரு உதவி இல்லையே என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்களுக்கு அந்த பிஸ்பாவில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் உதவி செய்தாரே. இம்மட்டு கர்த்தர் உதவி செய்தவர், இனி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இம்மட்டு நடத்தினவர் இனி நடத்துங்க. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த விடுதலை இறங்கட்டும், ஒவ்வொருக்குள்ள அற்புதம் நடக்கட்டும், ஒவ்வொருவரை கர்த்தர் சந்திப்பீராக. தேவனுடைய தொடுதலை எங்க கண்கள் காண கர்த்தாவே நீ உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செக்கினாவின் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறனையா. ஆண்டவர் பெரியவரா நின்று பெரிய பெரிய காரியங்களை, பலத்த காரியங்களை, அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்கப்பா. நாட்களை கர்த்தருடைய ஜனங்கள் சொல்லணும், கர்த்தர்களை இம்மட்டு நடத்தினார், கர்த்தர்களுக்கு இம்மட்டும் உதவி செய்தார் என்று கர்த்தரையே மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. ஜனங்களை மனதார வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.